பீட்ஸா அப்படின்னாலே நமக்கு டாமினோஸ் தான் ஞாபகம் வரும் இல்லையா? பட் அந்த டாமினோஸ் பீட்ஸாவோட வீட்லேயுமே ரொம்பவே டேஸ்ட்டாக பீட்ஸா வந்து பண்ணிடலாம். அதனால் வந்து வீட்டில் தான் நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்து பீட்ஸானாலே வீட்டில் தான் மேக் பண்ணி சாப்பிட்றது. வெளியே வாங்கி சாப்பிட்டே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து பீட்ஸா வந்து கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து மைதா மாவுலேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி மைதாவில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மாவு எல்லாம் நல்லா மேக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள் நல்லா வந்து புசு புசுன்னு வந்திருக்குல்ல. இதை வந்து நல்லா வந்து அந்த பேனில் வந்து போட்டுட்டு பீஸா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு சீஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொடமிளகா, ஸ்வீட் கார்ன், கொஞ்சமாக வந்து வெங்காயம், சிக்கன்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே வந்து ஓவனில் வச்சுட்டு நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பீட்ஸா வந்து ரெடி ஆயிரும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக வந்து பீஸா செஞ்சு பாருங்கள். கடையில் போய் வாங்கி சாப்பிடாம இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியராகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.